ஹாய், இன்றைக்கி நம்ம ஒன் டே ட்ரிப்பாக தஞ்சாவூர் தான் போக போகிறோம். வாங்க தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போய் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் கோவிலுடைய என்ட்ரன்ஸு. இதுக்கு ஆப்போசிட்லேயே கார் பார்க்கிங் இருக்கும். அங்கே நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வந்துடலாம். இந்த பிரம்மாண்டமான கோவிலுடைய என்ட்ரன்ஸ்லேயே கோவிலுடைய மேப் வச்சுருப்பாங்க. நம்ம கோவிலில் எந்தெந்த பகுதி எங்கெங்கே இருக்குங்கிறத அதுலேயே நம்ம பார்த்துக்கிறலாம். கோவிலோட என்ட்ரன்ஸ்லேயே வாயில் காவலர்கள் 2 பேர் நிற்கிற மாதிரி பெரிய சிற்பம் செஞ்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த கோயில் கிபி 1010ஆம் ஆண்டு சோழ மன்னன் முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. கோவிலை சுற்றி இருக்கிற கல்வெட்டுகளில் பண்டைய தமிழில் கோவிலுடைய வரலாறுகள் எல்லாம் நிறைய எழுதியிருப்பாங்க. இந்த கோயிலுடைய முழு உயரம் 216 அடி. இது முழுக்க முழுக்க கற்களை வச்சு எழுப்பப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கோயில். எங்கடா வந்திருக்கா கிசானே? எங்கே வந்தோம் சொல்லு? தஞ்சாவூரா? தஞ்சாவூருக்கு பெரிய கோயில் பார்க்க வந்தியா? எது பெரிய கோயில்? இதானா? சரி சரி. கிசானே, கையில் வச்சு என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? ஸ்வீட் கானா? நல்லா இருக்கா? சரி சாப்பிடு. இது ஒரு பிரம்மாண்டமான கற்கோயில். தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய விமானத்தை கொண்ட கோயில் இதுதான். இந்த கோவில் மேலே இருக்கிற விமானம் ஒரே கல்லில் செஞ்சது. இது 80 டன் எடை இருக்கும். கோவில் மேலே இருக்கிற விமானத்தை அமைக்கிறதுக்கு 10 மைல் தூரத்துக்கு சரிவு பாதை அமைச்சு யானைகளோட உதவியோட அந்த விமானத்தை கொண்டு போய் மேலே வச்சிருக்கிறாங்க. இங்கே இருக்கிற சிற்பங்களும் சிலைகளும் பண்டைய தமிழர்கள் எப்படிலாம் வாழ்ந்தாங்கங்கிறத எடுத்துக்காட்டுது. இந்த கோயில் கட்டப்பட்டு 1000 வருஷத்தை தாண்டியும் பல இயற்கை சீற்றங்களை கடந்தும் இன்னும் கம்பீரமாக நின்றுட்டு இருக்கு. இங்கே இருக்கிற நந்தி சிலை ஒரே கல்லால் செய்யப்பட்டது. இதோடைய உயரம் 14 மீட்டர். கோவிலோட என்ட்ரன்ஸ்லேயே ஸ்டால் மாதிரி போட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்பாங்க. நமக்கு தேவைன்னா வாங்கி சாப்பிட்டுக்கரலாம். அங்கேயே சின்ன பசங்களுக்கு டாய்ஸ் நிறையா இருக்கும். வேணும்னா நம்ம வாங்கிக்கிறலாம். தஞ்சாவூருக்கே ஃபேமஸான தலையாட்டி பொம்மை அங்கே கிடைக்கும். வேணும்னா நம்ம வாங்கிக்கிறலாம்.
அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.